இப்போ வந்து இந்த மாடு வந்து புல் திங்குது. இந்த புல்லில் என்ன டேஸ்ட் இருக்குது, ஆனால் அது வயிறை பார்த்திங்களா எவ்வளோ பெரிய வயிறாக இருக்குது. இந்த வயிறு நிறைய அது சாப்பிட்டாகணும். அதுக்காக அந்த புல்லை வந்து அது வந்து சாப்பிட்டாகணும். அப்போ ஒரு உணவுங்கிறது என்னது அப்படின்னா, நாம் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு சுவையாக சாப்பிட்டுட்ருக்குறோம். ஆனால் வந்து உணவோட தன்மையே வேறு. உணவுங்கிறது வந்து இந்த மாதிரி புல் மாதிரி தான். இந்த மாடு வந்து புல்லை திங்குதில்ல, அதுபோல் தான் உணவோட தன்மையே பார்த்திங்கன்னா ரொம்ப கடினமான தன்மை கொண்டது. ஒரு சாப்பிட்றதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இந்த புல்லை எப்படி வயிறு நிறைய சாப்பிடுது இந்த மாடு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனால் நம்ம இட்லி சாப்பிட்றோம், பூரி பொங்கல் தோசை பிரியாணி சோறு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் ஆச்சரியமான விஷயமே கிடையாது. ஏன்னா அது அடிமைத்தனம். அது யார் வேணாலும் சாப்பிடுவாங்க. ரொம்ப சுவையாக சாப்பிட்ணும், உணவுன்னா அது சுவையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அடிமையாகி போய் கிடக்கிறோம். அது அத்தனையுமே போதை. நம்ம சுவைன்னு சொல்கிற அத்தனையுமே வந்து ஒரு போதை தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால தான் நோய்கள் வருகிறது. நமக்கு ஏன் நோய்கள் வருகிறது, மனிதர்களுக்கு ஏன் நோய் வருது, ஏன் ஆடு மாட்டுக்கு நோய் வர மாட்டேங்குது அப்படின்னா, ஒரு மாடு என்ன உணவு சாப்பிடுது பாருங்கள். சாப்பிடவே ரொம்ப நம்மளால் ஒரு கைப்பிடி புல்லை கூட சாப்பிட முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட புல்லை தான் இந்த மாடு சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்படின்னா நம்முடைய உணவை பார்த்திங்களா, நம்மளால் வந்து நாம் வந்து இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு அடிமையாகி போய் கிடக்கிறோம். அந்த உணவுகள் தான் சுவையாக இருக்கணும். உணவு பற்றின கருத்தே நம்பிக்கையே நமக்கு வேறாக இருக்கிறது, தவறாக இருக்கிறது. உணவுனா நம்மளை அடிமைப்படுத்த வேண்டும், அதுதான் உணவு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. இப்படி தான் ஒரு புல்லை திங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கணும். உணவு என்பது ஒரு புல்லை தின்பது போல் கஷ்டமாக இருக்கணும். அப்போ கடினமான பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும். உப்பு போடாமல் பச்சை காய்கறிகளை சாப்பிட வேண்டும். அதுபோல் கீரைகள் கிழங்குகளை சாப்பிடணும், பச்சையாக சாப்பிடணும். இந்த மாதிரி மாடு எப்படி புல்லை திங்குது, அதுபோல் நாம் வந்து பச்சையாக சாப்பிடணும். அப்போ தான் நாம் நோய் இல்லாமல் இருப்போம்.